See, this is grapes rasam you are going to do. ஒரு 10 grams இருக்கும் இந்த black grapes, பன்னீர் திராட்சை தமிழில், அப்புறம் டொமேட்டோஸ், கறி லீவ்ஸ், 1 ஸ்பூன் பெப்பர் அதிலே போட்டு ஊற வச்சுருங்க. இந்த கறி லீவ்ஸுக்கு வந்து நல்லா ஊறட்டும் கருவேப்பிலை கொஞ்சம். இதெல்லாம் நம்ம இப்போது வேக வைக்க போகிறோம். இப்போ ஏன் இப்படி முழுசாக போடணுன்னா அப்புறம் எடுத்துட்டு தோலை எடுத்துடலாம். நம்ம நல்ல மிளகு ரசம், இஞ்சி ஒரு பிட்டு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். இஞ்சியும் ஆட் பண்ணுறோம். இப்போ இதில் ஒரு சின்ன இஞ்சி துண்டு போட்டுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் காரம் தாங்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். போட்டு இதை முதல்ல நல்லா கொதிக்க வச்சுடுவோம். அப்புறம் இந்த தக்காளியோட தோலை உரிச்சிடலாம். உரிச்சிட்டு குறுகிடும், தண்ணியெல்லாம் குறுகிடும். அப்போ அந்த தண்ணி வச்சுக்கலாம். அதில் தான் நம்ம ரசம் பண்ண போகிறோம். அப்போ இதெல்லாம் கருவேப்பிலையெல்லாம் போட்டால் தூக்கி எறிகிறாங்க, அப்படியே வேஸ்ட்டு. ஒவ்வொரு கருவேப்பிலையும் ஒரு கால்சியம், அயர்ன் எல்லாம் இருக்கிற விஷயம், அதை தூக்கி போடக்கூடாது. ஸோ சில பேருக்கு சொன்னால் புரியவே புரியாது, அவங்க மாற மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம், அரைச்சி விட்ருங்க. அரைச்சிட்டு தானாக உள்ளே போயிடும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உள்ளே போயிடும். கருவேப்பிலை வேஸ்ட் ஆகாது. அதனால் இந்த பன்னீர் திராட்சை, தக்காளி பழம், கருவேப்பிலை, மிளகு, இஞ்சி போட்டிருக்கு. பூண்டு போடுறவா அது உங்களுக்கு பிடிக்கும்னா போட்டுக்கலாம். நாங்கள் போடுறது கிடையாது. ஓகேயா? இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறம் கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் இதில் விட்டு அப்புறம் மேலே வந்து தாளிச்சுக்கலாம். சீரகம்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். ஓகேயா? ஃபார் பிகினர்ஸ் வந்து எப்படி ஒரு சும்மா சிம்பிளாக ஒரு கூட்டு அல்லது பொரியல், இல்லை ஒரு ரசம், ஒரு சாதம், அப்புறம் பப்படம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சிம்பிள் சமையல். உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட இந்த மாதிரி சிம்பிள் சமையல் பண்ணி சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திராட்சை ரசம் பண்ணுறோம். இந்த எல்லாத்தையும் போட்டு வேக வச்சோம் இல்லையா, இது தக்காளி, திராட்சை, மிளகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வேக வச்சோம். இதில் திராட்சை வந்து இந்த தோலை உரிக்கிறதுக்காக இந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா தோல் இப்படி வந்துடும். தோலை உரிச்சிட்டு ஒரு சக்கை இல்லாமல் ரசம் பண்ணுறதுக்காக நம்ம இதை தனியாக வச்சு தோலை உரிச்சு வச்சிட்டோம். இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணியிருக்கோம். அந்த திராட்சை ரசம் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து தக்காளியோடு போட்டு அரைச்சிட்டு இதையும் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணணும். மறுபடியும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை தக்காளியை தனியாக அரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதோட பல்ப்பெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த கிரேப்ஸில் வந்து கொட்டை இருக்கும் இல்லையா, அதனால் ஒரு திருப்பி அதையும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் இதை தூக்கி போட்டுட்டு இதில் டஸ்ட்பினில் போட்டுட்டு அந்த கொட்டை அதெல்லாம் இந்த மாதிரி தக்காளியை நம்ம அரைச்சி கலந்துக்கலாம். சரியா? இதை அரைச்சிட்டு அரைக்கீரை உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுட்டு தேங்காயும் பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா, காரம் இல்லாமல் ஒரு பச்சை மிளகாயை அப்படி தண்ணி கூட விடலை, அப்படி சதைச்சி இதில் போட்டிருக்கோம். சிம்பிளாக உங்களுக்கு வேணும்னா வெங்காயம் அதெல்லாம் வதக்கி போட்டுக்கலாம். வெங்காயம் போடாமல் சாப்பிட்டு பாருங்கள், அது ஒரு வேறு டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் இதில், அவ்வளோதான். அப்புறம் மேலே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளித்து பெருங்காயமெல்லாம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது அரைச்சாச்சு. கருவேப்பிலை, திராட்சை, மிளகு. ஓகேயா? இதை வந்து நம்ம வடிகட்டிடலாம். கொட்டையெல்லாம் அப்படியே சும்மா ஒரு ஜஸ்ட்டு அப்படி திருப்பினா போதும். இல்லைன்னா கொட்டையெல்லாம் சேர்ந்து அரைப்பட்டுரும். கொட்டையெல்லாம் பாருங்கள் அப்படியே முழுசாக இருக்குது. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். எப்படியுமே கருவேப்பிலையோட சத்தெல்லாம் நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியில் இறங்கியாச்சு. அதனால் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்போ அடுத்தது நம்ம தக்காளியை அரைச்சிடலாம்.
இது வந்து ஓப்பன் குக்கிங் இல்லையா, ரைஸு ரொம்ப நல்லது. நல்ல கனம் அடியாக இருக்கிற பாத்திரம். நான் பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். பாத்திரத்தை எடுத்துட்டு பச்சரிசி சமைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1:2.5 வேணும். ரொம்ப நல்ல ஸ்ட்ராங் ரைஸாக அது பார்த்து வாங்கினீங்கன்னா 3 வேணும். ஆனால் இந்த பாத்திரத்துக்குன்னு ஒரு ரெண்டு அளவு தண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு கிளாஸ் ரைஸ் போடுறீங்கன்னா 2 கிளாஸஸ் இந்த வெசல், அதாவது ஸ்டீம் போகிறதுக்காக. ஓகே, போயிடும், ஆவியாக போயிடும். ஆனால் அரிசி இழுத்துக்கிறதுக்கு ஒரு 2.5 கிளாஸ் வேணும். இப்போ 1 டம்ளர் போட்டிங்கன்னா, 1 டம்ளர் ரைஸ் போட்டிங்கன்னா அலம்பி நல்லா 2, 3 தடவை 4 தடவை 5 தடவை அலம்பணும். ஏன்னா அதில் ஒரு பவுடர் இருக்கும், அரிசி கெட்டு போகாமல் புழு வராமல் இருக்கிறதுக்கு. ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ 1 டம்ளர் அலம்பி நீட்டாக போட்டிங்கன்னா அதுக்கு எவ்வளோ தண்ணி வேணும்னா 1 டம்ளருக்கு 2.5 to 3, அது உங்களோட அரிசியை பொறுத்து அவ்வளோ விட்டுண்டு அதுக்கப்புறம் 2 கிளாஸ் வந்து ஆவியாகிறதுக்குன்னே தண்ணி விட்டுறணும். அப்போ தான் உங்களோட ரைஸ் வந்து நல்லா பஞ்சபூதங்களால் நல்லா குக் ஆகிருக்கும். நல்ல காற்று வெளிச்சம், நல்ல வெளிச்சமாக இருக்கிற வீட்டில் தான் நீங்கள் குக்கிங்கெல்லாம் பண்ணணும். இருட்டு அறையிலலாம் பண்ணக்கூடாது, நல்லது கிடையாது. சாஸ்திரமே சொல்லுது இருட்டு வீட்டில் குடியிருக்கக்கூடாது. நல்ல கதவு ஜன்னல்களெல்லாம் நல்லா திறந்து விட்டு சூரிய ஒளி உள்ளே வரணும். அப்போ தான் ஃபங்கஸ் அட்டாக் வராமல் இருக்கும். இந்த மாதிரி ரைஸை இப்போ 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க முதல்லையே, அப்போ அடி பிடிக்காது, நல்லாயிருக்கும். உடலுக்கும் நல்லது தேங்காய் எண்ணெய், டெய்லி உள்ளே போயிடும். தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்காதவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஓப்பன் குக்கிங்கில் சமைச்சு பழகினீங்கன்னா நல்லது. அது என்ன, நீங்கள் மீடியமில் வச்சுடுங்க, நல்லா கொதி வந்தப்பறம் சிம்மில் போட்டுருங்க, அது பாட்டுக்கு ஆகிடும். குக்கரில் அவதியாக வடிச்சிங்கன்னா அது நல்லா ஆகாது. ஓகேயா, சரி. இப்போ நம்ம இந்த தக்காளி பழத்தை அரைச்சாச்சு, 2 தக்காளி பழம், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். ஏன்னா இது பல்ப்பு வேணும். நம்ம வந்து இதை ஒன்றும் ஃபில்டர் பண்ண வேண்டாம். நம்ம இதெல்லாம் பன்னீர் திராட்சையோட விதையை தான் நம்ம ஃபில்டர் பண்ணினோம், இது தேவை கிடையாது. இப்போ நாங்கள் இந்த மாதிரி சாம்பார் பொடியை அரைச்சிட்ருக்கோம். நம்ம மிளகு ஜீரகம்லாம் மிளகு போட்டிருக்கோம் ஆல்ரெடி, அதனால் இந்த சாம்பார் பொடி போட்டு ரசம் கூட பண்ணலாம் தாராளமாக. இப்போ இதுக்கு இந்த மாதிரி அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா இதில் கொத்தமல்லி வர தனி, அவங்க போடுற மாதிரி நார்த் இந்தியன்ஸ் போடுற மாதிரி கொத்தமல்லி வர தனி, அப்புறம் சீரகப்பொடி தனி, சில்லி பவுடர் தனி, அப்படிலாம் கிடையாது. நம்மளோடது எல்லாமே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். மஞ்சக்கிழங்கெல்லாம் போட்டு, கொத்தமல்லி வர, வத்த மிளகா, நல்ல வத்த மிளகா, அப்புறம் மிளகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாத்தையுமே போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இந்த மசாலா ரொம்ப நல்லது உடலுக்கு. ஸோ இதை போட்டுடுவோம். ஒரு 2 ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும். இதுதான் எல்லாத்துக்குமே, வத்த குழம்புக்கும் போடலாம், சாம்பாருக்கும் போடலாம். ஆல் இன் ஆல். நல்லா மஞ்சக்கிழங்கை நல்லா தட்டி போட்டு விரலி மஞ்சளை போட்டு நம்ம மிஷினில் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் ரொம்ப நல்லது. பாருங்கள், ரொம்ப கலப்படம். இந்த சீப்பாக ஒர்க் அவுட் ஆகணும், சீப்பாக மக்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி எல்லாம் பண்ணுறாங்க பயங்கரமாக. ஆனால் அவ்வளோ மனசாட்சி இல்லாமல் பண்ணுறாங்க. நான்லாம் வந்து பேக்கரி ஐட்டம்ஸே தவிர்த்துட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிடுச்சு ப்ரோட்டீன் இதில் நம்ம டானிக்ஸ், அப்புறம் வந்து பிஸ்கட்ஸ், அதுக்கப்புறம் பல விஷயங்களில் ஈவன் பப்ஸ் எல்லாம் நிறைய ஃபேட் தடவணும். அவளால் வனஸ்பதியோ மற்ற ஃபேட்டெல்லாம் போட்டால் கட்டுப்படி ஆகாது. ஸோ தே ஆர் யூஸிங் லோ ப்ரைஸ் ஃபேட்டு, எனக்கு எப்போது தெரியும். ஸோ ஐ அவாய்டட் ஈட்டிங் பிஸ்கெட்ஸ், அவாய்ட் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி நான் கடையில் வாங்க மாட்டேன் எதுவுமே, எனக்கு ஒரு மாதிரி திடீர்னு அருவருப்பு வந்துடும். ஸோ அதனால் எல்லாமே முடியறதோ முடியலையோ வீட்லேயே மேனுஃபேக்சர் பண்ணி தான் பண்ணுவேன். ஊறுகாய் எல்லாமே இதுதான். ஏன்னா அவங்க செங்கப்பொடி கலக்கிறாங்கன்றாங்க, அப்புறம் ப்ரிசர்வேட்டிவ் பயங்கரமாக இருக்குது, கேன்சர் வர்றதுக்கு கேட்கவே வேண்டாம். தயவுசெய்து ரசம் தான் மிளகு சாதம் சாப்பிட்டாலும் நம்மளோட உடல் வந்து அப்படியே உங்களுக்கு வேணுங்கிற சக்தியாக மாற்றிக்கிற அந்த ஒரு காட்லினஸ் நம்மக்கிட்ட இருக்குது, அதை புரிஞ்சுக்கோங்க. அதனால் எளிய உணவு ஒன்றும் கிராண்டாக சாப்பிட்ணும் கூட கிடையாது. ஏதோ ஃபெஸ்டிவல் டேஸில் இது பண்ணால் போதும். கீரை, பச்சை காய்கறிகள் நிறைய சாப்பிடுங்க. மிளகு இதெல்லாம் நைட்டு ரசம் கண்டிப்பாக சாப்பிட்ணும், சூப்பாக வச்சு சாப்பிட்லாம். இதுதான் ஆரோக்கியம். காலையில் நேரத்தில் பருப்பு வகைகள்,
இதெல்லாம் கலந்த உணவு சாப்பிடணும். ஒரு நாளைக்கு நம்மளோட உணவில் என்னெல்லாம் தேவைன்னா, கார்ப் கம்மியாக இருக்கணும், வெஜிடபிள்ஸு, கீரை உணவு, அதுக்கப்புறம் இன்னொரு காய்கறி, கீரையை தவிர இன்னொரு காய்கறி கலர்ஃபுல்லாக ரெட்டோ ஆரஞ்சோ காய்கறி சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் ரைஸு, அப்புறம் கண்டிப்பாக நெய் கொஞ்சம் விட்டுக்கணும். நம்மளோட உணவில் நல்ல உருக்கின நெய் 2 ஸ்பூனு 3 ஸ்பூன் விட்டு சாப்பிடணும். அதுக்கப்புறம் தயிர் சாப்பிட்றதும் உடலுக்கு ரொம்ப நல்லது. தயிரோடு தான் முடிக்கணும். தயிரில் சுக்குப்பொடி போட்டுக்கலாம், அப்போ நல்லா ஜீரணமாகும் உங்களுக்கு. அதனால் ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்காங்க எப்படி ஒரு உணவு சாப்பிடணும்னு. ஸோ அது கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், நல்லது. இப்போ இந்த ரசத்துக்கு எல்லாமே தயார் பண்ணிட்டோம். இப்போ சால்ட் போடணும், காரைப்பொடி போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு. சால்ட்டு போட்டு இன்னொரு கொதி வந்து நம்ம தாளித்து கொட்டினோன்னா ரசம் ரெடி. ஓகே, திராட்சை ரசம் வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் சால்ட்டு போடணும், அவ்வளோதான். சால்ட் போட்டு அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு அந்த பொங்கு வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். பெருங்காயமெல்லாம் போட்டிருக்கோம் முதலையே, கருவேப்பிலையும் அரைச்சி விட்டோம் இல்லையா, அதனால் நம்ம வெறும் கடுகு தாளிச்சா போதும். இப்போ இந்த அரைக்கீரைக்கு தாளிச்சிடலாம். தாளிதம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா கடுகோட குவாலிட்டி என்னென்னா, அன்னன்னைக்கு உடம்பில் சேர்ற விஷத்தன்மை உள்ள பொருள்களை அது அழிச்சிடும். ஸோ கடுகு ரொம்ப முக்கியம், ஆனால் அளவாக தான் பயன்படுத்தணும். எளிய உணவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கெலாம் சொல்கிறேன், தயவுசெய்து வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டே நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. மற்ற டைம்லேயும் தயவுசெய்து உட்காந்த வாக்கில் ஆர்டர் பண்ணி வாங்காதீங்க. ஏன்னா அவளுக்கு தொழிலாளிகளுக்கெல்லாம் ஹெல்ப்பு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த கலப்படம் பண்ணுறாங்கல்ல, அது உங்களோட ஆரோக்கியத்தை நினச்சி பார்க்காம பண்ணுறாங்களே, அதுதான் வருது. ஏன்னா ஒவ்வொரு பொண்களுக்கும் நான் பார்க்குறேன், உட்காந்து கொஞ்சம் எழுந்து ஒரு போய் ஜம்ப் பண்ணிட்டாவது உட்காரணும். மறுபடியும் பாத்ரூமில் போயாவது குட்டி எக்ஸசைஸ் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இடுப்பு இவ்வளோ பெருசு. கல்யாணமே ஆகாத குழந்தைங்களுக்கெல்லாம், பெண்களுக்கு ஒரு சின்னதாக இடுப்பு இருக்கும். அந்த காலத்தில் பாவாடை இறுக்கி கட்டுவாங்க, இடுப்பு இருக்கும். இப்போ என்னடான்னு பார்த்தா ரொம்ப ஹெரிடேட்டரியாக மாறி போயிடும். அப்புறம் இவ்வளோ பெரிய இடுப்பு, இடுப்பு இருக்கிறது மட்டும் இல்லை, வெயிட் கூடி விடுறது. அப்படி கூடினா முழங்கால் வலி ரொம்ப கெடுதல்ப்பா. அதனால் தயவுசெய்து என் பொண்ணுங்க மாதிரி சொல்கிறேன், ஒரு தக்காளி சாதம், தேங்காய் சாதம், வெங்காய சாதம், அப்புறம் புளிய சாதம், லெமன் ரைஸ், எவ்வளோ இருக்குது, கதம்ப சாதம் டக்குன்னு பண்ணுறதுக்கு. ஒரு இப்போ சாலடை தொட்டுக்க வச்சுருந்தா கூட போகும். ரைஸை வடிச்சிருங்க, அப்படியே லாகின் பண்ணிவிட்டு ஒரு ரைஸை வச்சுட்டு லாகின் பண்ணிவிட்டுங்க. அப்புறம் அது பாட்டுக்கு சிம்மில் வச்சுட்டிங்கன்னா ஆயின்ட்டுருக்கும், அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அந்த மாதிரி தயவுசெய்து ஆர்டர் பண்ணி டக்குன்னு வாங்கி சாப்பிடாதீங்க. அதில் என்னன்னா, எண்ணெய் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நல்ல சுட்ட எண்ணெய், பழைய எண்ணெய் எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க பிரமாதமாக. நீங்கள் பிரியாணி வாங்கி சாப்பிட்றீங்க, அதை பண்ணுறீங்க, ப்ரிசர்வேட்டிவ்ஸு, கலர்ஸ், எவ்வளோ கெடுதல். கேன்சரை பற்றி தெரிஞ்சவங்களுமா இப்படியெல்லாம் வெளியே வாங்கி சாப்பிட்றீங்க நீங்கள்? எனக்கே கவலையாக இருக்குது. எல்லாருமே நாலேஜபிள் இன்றைக்கி. முன்ன மாதிரி மீடியா இல்லாத காலத்தில் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் பெரியவங்க சொல்லதான் கேட்டுப்போம். அப்படின்னா இதை சாப்பிடாதா அதை சாப்பிடாதான்னா சாம ஒபே பண்ணுவோம், ஒன்றுமே ஆர்கியூமெண்ட் இருக்காது. ஆனால் இப்போ எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரே ஆர்கியூ பண்ணுற டைப்பாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக உடல் நலத்தை பாதுகாக்கணும். இப்போது கலப்படம், தங்கத்துலேருந்து வெள்ளியிலேருந்து எல்லாமே கலப்படம். நீங்கள் அந்த தங்கம் வெள்ளி கலப்படம் நீங்கள் கழுத்தில் கொண்டால் கூட அது ஏதோ அலர்ஜி சில பேருக்கு வரும். ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள்,
இந்த வியாதி வந்துடுத்துன்னா நம்மளை யார் பார்க்குறதுக்கு இருக்கா? டைம் எல்லாம் எல்லாருக்கும் சலிச்சு போயிடும். பார்ட்னர்ஸுக்கெல்லாம் நீ எது ரியல் உறவு கிடையவே கிடையாது. ஏதோ டாலரேட் பண்ணிப்பாங்க கொஞ்ச நாள் தான். ரொம்ப வியாதிக்காரங்களாயிட்டோம்னா யாராலையும் இப்போல்லாம் பொறுமை கிடையாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்கள் உடல் நலத்தை பெண்கள் பாதுகாக்கணும். சுறுசுறுப்பாக இருக்கணும். மினிமம் வேலையாவது செய்யணும் வீட்டில். அப்படி செஞ்சிங்கன்னா தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 100 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தா இந்த செடியை கொத்துறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது சும்மாவே இருக்கிறது கிடையாது. அதை விட எளிமையான உணவை யார் சாப்பிட்றாளோ அவள் நல்ல லாங் லைஃப்பாக இருக்காங்க. அதை தான் நான் பார்க்குறேன். அப்படியே நோட் பண்ணுவேன் எல்லாரையும். இது இன்றைக்கி ஒரு எளிமையான ஒரு சமையல். நீங்கள் ரொம்ப எல்லாத்துக்கும் வெங்காயமெல்லாம் போட்டிங்கன்னா அசிடிட்டி அதிகமாகிடும். சில பேர் ஆன ஏப்பம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க, புளிச்சேப்பம். அப்புறம் இது வயிறு நெஞ்சு எரிக்கும். அதனால் அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. உடல் எல்லாருக்கும் உடல் நலம் ஒரே மாதிரி கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ இன்றைக்கி என்னென்னா, இந்த அரைக்கீரையை வச்சு ஒரு கூட்டு எப்படி இருக்குது பாருங்கள், க்ரீனாக சாப்பிடவே அப்படியே நல்லாயிருக்கும். கொஞ்சம் ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவ என்ன பண்ணுங்க, பேசாமல் இந்த மாதிரி ஒரு கீரை கூட்டை பண்ணி கீரை கூட்டையே சாப்பிடுங்க. அப்படியே ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சுக்கிட்டு சாப்பிடுங்களேன். உங்களை யார் கேட்குறா? இல்லையா? 2 ஸ்பூன் சாதம் அதில் போட்டுட்டு சாப்பிடுங்க. ஃபில்லிங்காக இருக்கும். நல்லா ஒரு கடைஞ்ச மோர் ஃபில்டரை பண்ணி, நல்ல பெருங்காயம், உப்பு கூட தேவை கிடையாது. அவசியம் இல்லாமல் உப்பு ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம். அவசியம் இருந்தால் போடுங்க. அதனால் அதை குடித்து ஒரு எளிமையான உணவு சாப்பிட பழகிக்கோங்க. தயவுசெய்து எல்லாத்துலேயுமே வீட்லேயே பண்ணுற ஹேபிட் வச்சுக்கோங்க தயவுசெய்து. ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணி காலையில் டைம் இல்லாதவா நைட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. உடனே ஆறினோடனே அப்புறம் சூடு பண்ணி அன்றைக்கி காலையில் மட்டும் காலி பண்ணிவிடுங்க. ரொம்ப ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடாதீங்க, ட்ரை ஆகிடும் உடல்லாம். பார்த்துக்கோங்க. சில பேருக்கெல்லாம் அப்படியே சொரிய ஆரம்பிச்சதுன்னா நான் ஸ்டாப்பாக இருக்குது. அதுக்கு டாக்டர் என்ன சொல்லுவாங்க, சில சொரிக்கெல்லாம் மருந்தே கிடையாது, உங்களுக்கு இம்யூனிட்டி போயிடுது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா தினம் இந்த அலர்ஜி டேப்லெட் சாப்பிடுங்கன்னு சொல்லி கையில் கொடுத்துட்றாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், தினம் தூங்கிட்டு வழிஞ்சுட்டு அலர்ஜி டேப்லெட் சாப்பிட்டு நம்ம வாழ முடியுமா? நீங்கள் இப்போ நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க, அதனால் இது பண்ணுறீங்க. நாளைக்கு ஹெல்த் போயிடுச்சுன்னா ஏதாவது வியாதி வந்துடுச்சுன்னா பார்க்கறதுக்கு யாரும் கிடையாது. அதனால் வீட்டில் சமைச்ச எளிய உணவை சாப்பிடுங்க. அது திருப்பி அதே சொல்லிட்டுருக்கேன். போர் அடிக்கிறேன்னு கூட நினைப்பீங்க. ஆனால் எனக்கு அக்கறை இருக்கிறதுனால தான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் எண்ணெய் விட்டீங்க எல்லாமே தெரியும். இப்போ வதக்கல் கறினா ரொம்பலாம் எண்ணெய் விட வேண்டாம். சும்மா அப்படி போட்டு தாளிச்சுட்டு அப்புறம் நல்லா வறுங்கும்போது கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு அப்படியே நீங்கள் உப்பு காரமெல்லாம் போட்டு எண்ணெய் விட்டு கிராஸாக மூடி வச்சிங்கன்னா அப்படியே இந்த ஆவி போய் சொட்டுங்கள அதுலேயே உங்களுக்கு கரகரான்னு ஆகிடும். அதனால் இது ஃப்ரை அப்படின்னா ரொம்ப எண்ணெயெல்லாம் விடணும் அவசியமே கிடையாது. ஸோ இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொரியல் கம்மியாக எண்ணெய் விட்டு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு கீரை கூட்டு, அருமையான கீரை கூட்டு. அதுக்கப்புறம் இது அரைக்கீரை, அரைக்கீரை கூட்டு. முளைக்கீரை இருக்குது, அரைக்கீரை இருக்குது, வெள்ளைக்கீரை இருக்குது, எத்தனை தூதுவளை இருக்குது, பொன்னான்காணி கீரை இருக்குது, ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்லி அந்த மாலில் இருக்கிற கீரை மட்டும்தான், அப்படி கிடையாது. வெந்தயக்கீரை இருக்குது, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை இருக்குது, முள்ளங்கி கீரை இருக்குது, ஏகப்பட்ட கீரைகள் இருக்குது. இது ரசம், நிறைய டொமேட்டோ மிளகு போட்டு திராட்சை ரசம் உடலுக்கு நல்லது. கருவேப்பிலையை காணான்னு தேடாதீங்க, எல்லாத்தையும் அரைச்சி விட்டுட்டோம், சத்து சேர்ந்துடுச்சு. ஓகேயா? தேங்க்யூ. ஆரோக்கியமாக இருங்க. தயவுசெய்து வெளி உணவுகள் அதில் என்ன கலந்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் தயவுசெய்து கண்டதெல்லாம் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. ஒரு வெங்காயத்தை நறுக்கி கண்ணா பின்னான்னு திறந்து வைப்பாங்க பாருங்கள் ஹோட்டல்ஸில். சுத்தீவிர என்னெல்லாம் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் எல்லாம் அதில்
இழுத்துக்கும் வெங்காயம். அந்த தன்மை இருக்குது. வெங்காயத்தை நறுக்கி திறந்து வைக்கவே கூடாது, உடனே மூடி வைக்கணும். ஆனால் லார்ஜ் அமௌண்ட்டில் அவங்க குவான்டிட்டி பண்ணுறவங்களுக்கு அவளெல்லாம் அதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது இல்லையா? அதனால் அப்படியே ஓப்பனாக குட்டி பசங்க இருந்தாங்கன்னா அந்த தூக்கி இருந்தெல்லாம் விளையாடிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். நான் ஹோட்டல்ஸுக்கெல்லாம் கோகோனட் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஹோட்டல் உள்ளே இருக்கிற நிலமை எனக்கு தெரியும். அதனால் எங்கேயுமே வெளி உணவுகள் சாப்பிட மாட்டேன். உடம்பு முடியலைன்னா கூட ஒரு காய்கறியெல்லாம் தூக்கி போட்டு ஒரு சூப்பு வச்சுடுவேன். சூப் வச்சு குடிப்பேன், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் பார்த்துக்கோங்க. ஓகேயா? தேங்க்யூ வெரி மச். இந்த மாதிரி கார்ன் கூட ரொம்ப சீப்பு தான், 10 ரூபா 15 ரூபா. ஃபுல்லாக ப்ரோட்டீன். இதை வந்து கொஞ்சோண்டு சால்ட் லேஸாக தடவி வெண்ணெய் தடவி சாப்பிட்டா, சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்ப ஒரு 2 ஸ்பூன் தான் விட்டுருப்பேன் எண்ணெய், கடல் எண்ணெய், அவ்வளோதான். வறுப்பட்டுருக்கு பாருங்கள், ரொம்பலாம் விடணும்ல. இது சொட்டி கிராஸாக மூடி போட்டு மூடி சிம்மில் வச்சாலே நல்லா வதங்கும். கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது வந்து திராட்சை பெப்பர் ரசம், உடலுக்கு நல்லது. திராட்சை ஜூஸு குடித்தா த்ரோட்டு சில பேருக்கு எஃபெக்ட் ஆகும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ரசம். இது வந்து அரைக்கீரை கூட்டு, அப்புறம் நல்ல சாதம், நெய். இந்த மாதிரி சாத்விக உணவு சாப்பிட்டாலே ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருப்பீங்க. ஓகேயா? தேங்க்யூ வெரி மச். ஸ்டே ஹெல்த்தி.